வெல்கம் டு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக் சேனல். நம்ம சேனலில் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுட்டு வரோம். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ரீசன்ட் டேஸில் நம்ம யூடியூப் சம்மந்தப்பட்ட யூடியூப் எஸ்சிஓ, யூடியூப் சேனல் எப்படி ஏர்னிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்துட்டு ஒரு யூடியூப் டீம் வந்துட்டு செக் பண்ணுறாங்க, ஒரு மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க, எதை வச்சு நம்ம அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அப்படின்னா முக்கியமான ரீசன் அதான் 99% above people வந்துட்டு ஒன்லி வந்துட்டு ஏர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்துட்டு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வந்துட்டு ஒரு ஹாபிக்காகவும் டைம் பாஸ்க்காகவும் சும்மா அப்லோட் பண்ணுறவங்க வந்துட்டு ரொம்ப ரேர் தான் சொல்லலாம். மற்றபடி வந்து 99% மேலே இருக்க பீப்புள் எல்லாருமே வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அப்படின்னா ஏர்னிங் பர்பஸ்க்காக தான், அது மூலம் வந்து ஒரு பர்டிகுலர் ஏர்னிங்ஸ் எடுக்கிறதுக்காக தான். இப்போ கண்டிப்பாக வந்துட்டு எல்லா பீப்புளும் நியூவாக கிரியேட் பண்ணுறவங்க, புதுசாக வீலாக் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அப்ளை பண்ணி நீங்கள் அப்ரூவல் வாங்கினா தான் உங்களோட சேனலில் ஆட்ஸ் வந்துட்டு விசிபிள் ஆகும். அந்த ஆடை பார்க்கறனாலே கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் கொடுப்பாங்க. ரீசன்ட் டேஸில் ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஆள் ஆயிருக்காங்க, அது மூலம் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. பட் அதுக்கு நம்மளுக்கு மானிட்டைசேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கு வைரலாக போகுதோ எல்லா விஷயமே வந்து நம்ம பார்த்து கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா ஒரு மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணி நம்ம அப்ரூவல் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு சூப்பராகவே ஏர்னிங்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ என்னெல்லாம் வந்துட்டு யூடியூப் செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன நிச்சயம் வந்து வச்சிருக்கீங்க. இப்போ கேமிங் நிச்சயா, இல்லை வீலாக் பண்ணுறீங்களா, இல்லை வந்துட்டு குக்கிங் சேனலா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் உங்களோட பாலிசிக்கு உங்களோட சேனல் வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வெரிஃபை பண்ணணும். இப்போ எப்படி வெரிஃபை பண்ணணும் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு சினிமா சாங் வச்சிருக்கீங்க, இல்லை லைசன்ஸ்டு மியூசிக் வச்சிருக்கீங்க, இல்லை வந்துட்டு ரீயூஸ்டு கண்டென்ட், அதாவது வந்துட்டு வேற ஒரு சேனலில் இருக்கக்கூடிய வீடியோவே நீங்கள் எடுத்து ரீயூஸ் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் காப்பிரைட்டர் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மற்ற மூவிஸை எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுறது, இல்லை வேறு சீரியல்ஸு, டிவி சீரியல்ஸில் வரது, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா கூட அவங்க பாலிசியை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி நீங்கள் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக அது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் டேஸில் நீங்கள் கரெக்டான செட்டிங்ஸ் வந்து உள்ள வச்சுருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அபவுட் செக்ஷன் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த யூடியூபோட டீம் வந்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு தான், அதோட பாட் தான் வந்து வெரிஃபை பண்ணுவோம். ஒரு ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி அவங்க வச்சுருப்பாங்க, அது எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு ஒரு சேனலை கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணிட்டு அது வந்து அப்ரூவ் கொடுக்கும். அப்படி பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அபவுட் செக்ஷன் வந்து நீங்கள் போடக்கூடிய வீடியோஸில் யூஸ் பண்ணுற வீடியோ டேக்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்களா, இல்லை அதை வந்து ஓவர் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கீங்களா. எக்ஸாம்பிளுக்கு நிறைய வந்து கீவேர்ட் போகிறது, ஏகப்பட்ட ஹேஷ்டாக்ஸ் வந்துட்டு அன்லிமிட்டட் உள்ள யூஸ் பண்ணுறது, ஸ்பேம் பண்ணுறது, இந்த மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு வந்துட்டு அப்ரூவல் கிடைக்கிறது கஷ்டம் தான். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூனிக் கண்டென்ட்டாகவும் ஒரு லைசன்ஸ் ஃப்ரீ மியூசிக்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் வந்துட்டு அவங்க செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு யூடியூப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேசிக்கான ரூல்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரீசன்ட் டேஸில் 3000 வாட்ச் ஹவர்ஸ் அது இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக மற்ற ஒரு சில சர்வீசஸ்லாம் எடுத்து ஒரு விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. டெக்னாலஜி வந்து அப்டேட் பண்ணி ஒரு பாட் மூலம் வாட்ச் ஹவர்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. யூடியூப்போட அட்வான்ஸ் அல்காரிதம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வாட்ச் ஹவர்ஸ் கூட கரெக்டாக வந்து கொண்டு வரீங்களா, இல்லை வந்துட்டு ஒரு பாட் மூலம் கொண்டு வரீங்களான்னு அனலைஸ் பண்ணிட்டு அதை கூட டெலிட் பண்ணி உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ கண்டிப்பாக வந்துட்டு வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான ரியல் பீப்புள்கிட்ட வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது 1000 வந்து உங்களுக்கு 500 சப்ஸ்கிரைபராக மாற்றிட்டாங்க. அதனால் மினிமம் வந்துட்டு ஒரு 500 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கணும். இல்லை ஷார்ட்ஸ் மட்டும் தான் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸாவது போயிருந்தால் தான் உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து ரீசெண்டாக கொண்டு வந்த மாறுதல்களாக நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அப்ரூவல் கிடைக்கணும் அப்படின்னா எல்லாமே வந்து நீங்கள் யூடியூப்போட பாலிசியை வயலேட் பண்ணாமல் பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொன்ன டிப்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களோட கிரியேட்டிவிட்டி அண்ட் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உடனே வந்துட்டு அப்ளை பண்ண வேணாம். உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, கரெக்டான வியூஸ் போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஒரு யூடியூப் ஸ்கேன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாப்புலர் வீடியோஸை தான் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணணும். அதுக்கப்புறம் ரீசெண்டாக போட்ட வீடியோஸை ஸ்கேன் பண்ணிட்டு எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கா, வயலேட் பண்ணாமல் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சேனல் வந்துட்டு மானிட்டைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூனிக்கான கண்டென்ட் போட்டுகிட்டே இருங்க, பெரிய அளவுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வரதுக்கு நல்ல ஒரு சான்சஸ் இருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது யூடியூப் சம்மந்தோட டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை ஒரு தனி வீடியோவில் கிளாரிஃபை பண்ணுறேன்.